ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள், அத்தியாயம் 33. எனக்கு பார்ட்டி எல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். 2 பேரும் கேட்கல. பிறந்த நாளுக்கு கொடுக்குற விருந்து இது ரொம்ப சாதாரணம். ஆஷாவுக்கு அத்தாச்சிக்கு எல்லாம் கொடுப்பாங்களாமே. அத்தாச்சி இப்படி சொன்ன பிறகுதான் நானும் ஒத்துக்கிட்டேன் என்றாள். இப்போது அவருக்கு மன நிம்மதியானது. மகள் ஒன்றும் உடனே சரி என்று சொல்லவில்லை. உண்மைதானே, ஆஷாவிற்கு செய்யும்போது இவளுக்கும் செய்யத்தானே வேண்டும் என்று நினைத்தவர் பாக்கியாவிடம் வந்து, பார்ட்டிக்கான செலவை நான் கொடுத்து விடுவேன். கயல் வந்த பிறகு அவள் என் மகள் என்று யாரிடமும் இதுவரை சொன்னதில்லையே. இந்த பார்ட்டியை என் மகளை அறிமுகப்படுத்தும் பார்ட்டியா? நானே கொடுக்கிறேன். ஆதித்யா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீயும் ஆஷாவும் பார்ட்டிக்கு கிளம்புங்க என்றவர் போய்விட, இதென்னடா பார்ட்டி நிற்கணும்னு பிளான் பண்ணி நான் இவரை அனுப்பினா இவர் மகளை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போகிறாரா? இதென்ன பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான மாதிரி? கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? இவரை எப்படியாவது மடக்கி வேப்பிலை அடித்து பார்ட்டி நடக்க விடாமல் பண்ணணுமே என்று பாக்கியா வெளியே ஓடிவர அங்கே சீராளனை காணோம். அவர் அப்பவே போய்விட்டார். கதிரவனை பிடித்து வேப்பிலை அடிக்கலாம் என்று அவனறைக்கு சென்றார். அவன் அங்கே இல்லை. அவன் எப்போவோ சாப்பிடக்கூட மறந்து அலுவலகத்திற்கு சென்று விட்டான். இப்போ அவன் நினைவில் நின்றது எல்லாம் ஆரா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளா? அப்போ நான் வேண்டாம்னு தூக்கி போட்டு விட்டாளா? அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா என்று அவன் நினைவுகள் எல்லாம் ஆராவைத்தான் சுற்றி வந்தது. கயலுக்கு பர்த்டே பார்ட்டி என்பது எல்லாம் அவன் நினைவிலேயே இல்லை. அன்று காலையில் வீட்டில் நடந்ததை எல்லாம் சிசிடிவியில் பார்த்தபடி இருந்தான் ஆதித்யா. அவர்கள் பேசியது கேட்கலை என்றாலும் ஏதோ தப்பும் தவறுமாக சீராளனிடம் சொல்லுகிறார் அத்தை என்று அவனுக்கு புரிந்தது. அதே சமயம் மகளின் அறைக்கு போய்விட்டு தெளிவுடன் மாமா வருவதையும் பார்த்தான். அவர் மனம் மனைவிக்கும் மகளுக்கும் இடையே ஊஞ்சலாடுவதை புரிந்து கொண்டான். ஆரா கிரேட் எஸ்கேப். கயல் கூட வந்து அமர்ந்து அன்று கயலின் பிறந்த நாளைக்காக அவளுக்கு பிடித்ததாக சொல்லியிருந்தான் ஆதித்யா. அதை பார்த்ததுமே புரிந்து கொண்ட ஆரா மனதில் பயம்தான் வந்தது. பாம்பின்கால் பாம்பறியுமே. ஆதித்யாவின் மனம் கயலிடம் சிக்கி இருக்கு என்று ஆராவுக்கு புரிந்து விட்டது. அதை அண்ணன் புரிந்து கொண்டாரா? இந்த உறவுக்கு என்ன பெயர்? இந்த பெயர் என்று அண்ணனுக்கு தெரியுமா என்ற அச்சம்தான், சந்தேகம்தான் அவளுக்கு. கயலுக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லை. இப்போ கூட வெளிப்படையா, நேற்று அத்தாச்சி பாபா ரொம்ப அழகாக கம்பீரமாக நிற்கிறாங்க பாருங்க என்று இவளை கூப்பிட்டு காட்டியவள், நான் சைட் அடிச்சேன்னு பாபா கிட்ட சொல்லி கொடுத்துறாதீங்க. பாபாவுக்கு உங்களை மாதிரி ரொம்ப அழகான பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கணும் என்றவள், அதுக்காக என் அண்ணா ஒன்றும் மட்டமில்லை. என் அண்ணாவும் அழகான கம்பீரமான ஆள். நீங்கள் தான் என் அண்ணாவுக்கு பொருத்தமான பெண் என்றாள். கயல் மனதில் ஆதித்யா மேல் பாசம், அன்பு இருக்கு. காதல் என்ற உணர்வு எல்லாம் இல்லை. ஆஷா தன் அறையில் கோபத்துடன் இருக்க பாக்கியாதான் அவளை சமாதானப்படுத்தி கொண்டு இருந்தார். நான் என்னடி பண்ணுவேன்? பார்ட்டியை நிறுத்த சொல்லி அனுப்பினா அந்த மனுஷன் நான் பார்ட்டி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த கயல் குட்டிச்சாத்தான் வந்ததில் இருந்தே எல்லாமே தப்பும் தவறுமா தான் நடக்குது. இந்த கதிரவன் எங்கே என்று கூட தெரியலை. உன் அப்பா சாப்பாடு கூட சாப்பிடாம போயிட்டாரு. அவர் இப்படியெல்லாம் ஒரு நாளும் என்னிடம் நடந்து கொண்டதே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கயல் தான். அவளுக்கு திருமணம் பேச சொல்லி இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் நானே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி விரட்டுறேன். ஆமாம், நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளைக்கு கட்ட விடுவாரா அந்த ஆதித்யா? அவளுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பார்ட்டி கொடுக்குறாரு அவர். அவளோட கல்யாணத்தை உன்கிட்ட விடுவாரா? சரி, விட வேண்டாம். அவனே பெரிய பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடுக்கட்டும். அதைத்தானே செய்வாங்க. அதுதான் அந்த கயலோட தலைவிதினா நமக்கு என்ன? நடக்கட்டும். நரி வளம் போனால் என்ன, இடம் போனால் என்ன? நம்ம மேலே வந்து விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரிதான். நமக்கு அவ இந்த வீட்டை விட்டு, ஆதித்யாவை விட்டு போகணும், அவ்வளவுதான் என்றாள் டாக்டர். போயிடுவாளாமா? அந்த ஆதி அவளை விட்டு விடுவாரா என்று ஏக்கத்துடன் கேட்டாள் ஆஷா. விடாமல் என்ன பண்ண முடியும்? உன் அப்பாவை தூண்டி விட்டிருக்கேன். அவன் கூட இன்னும் இங்கே தங்கினால் உங்கள் மகளின் பெயர்தான் கெடும் என்று சொல்லி இருக்கிறேன்.
அவருக்கும் அந்த பயம் இருக்கு. ஏன்னா ஆதியோடைய பழக்க வழக்கம் அப்படி என்றாள் பாக்கியா. அம்மா புரியாமல் பேசாதே. இப்போ அந்த ஆதித்யா அப்படி இல்லை. தினமும் இரவு வீட்டிற்கு இங்கே வந்து விடுகிறார். வெளியே தங்குறதே இல்லை. வார கடைசியில் கூட 2 பேரையும் தான் கூட்டிக்கிட்டு வெளியே போகிறாரு. அந்த பட்டிக்காட்டு கையலுக்கு வாங்குறது எல்லாமே காஸ்ட்லியாக தான். பாத்தியா நீ? சாயம் போன சுடிதாரை போட்டுக்கிட்டு வந்தவ இப்போ அவள் போடுறது எல்லாம் ஆராவை மாதிரி தான். அவ்வளவு காஸ்ட்லியாக வாங்கி குவிக்கிறாரு. என்னத்தை ஆரா வாங்கி குவிக்கிறாரு. ஏன் இந்த ஆரா லூசு கூட அவளுக்கு தான் வாங்குறா. எனக்கு என்னமோ ஆரா மேலே சந்தேகமாக இருக்குது. அந்த விபத்துக்கு பிறகு ஆராவும் ரொம்ப மாறி போயிட்டா. ஆதித்யா மட்டும் மாறலை. இந்த கயல் அதற்கு முன்பு ஆதித்யா பக்கமே போகாதவ இப்போ அவனை ஒட்டிக்கிட்டே திரியிறா. இந்த கயலும் ஆதித்யாவும் சேர்ந்து ஆராவை அவன் மனசை மாற்றிட்டாங்களா? இல்லைன்னா எப்படி ஆரா கல்யாணத்துக்கு சம்மதிப்பா என்று ஆஷா அம்மாவிடம் கேட்க, ஆமாம் அதனால தான் இந்த கதிரவனையே இந்த கதிரவனே குடிமூழ்கின மாதிரி சோகத்தில் வேற ஆளே காணாமல் போயிட்டான். ஆனால் ஆரா அப்படியெல்லாம் மாற மாட்டாளே. கயல் தன்னோட சொந்த நாத்தனார், அவளோட உயிரை காப்பாற்றியவள். அந்த நன்றி உணர்ச்சியும் அன்பும் அதிகமாக இருக்குது. பணம் தானே கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட இல்லாததா? அதுதான் வாரி இறைக்கிறாங்க. விடு என்றார் பாக்கியா. ஒரு வழியாக பேசி பேசி மகளை பார்ட்டிக்கு வர சம்மதித்து வைத்தாள். போமா, அவளோட பார்ட்டிக்கு நான் வரணுமாக்கும் என்று ஆஷா கோபப்பட, ஆஷா அவள் ஒன்றும் சொந்தமாக சம்பாதிச்சு அவள் காசில் பார்ட்டி கொடுக்கலை. உன் அப்பா தான் கொடுக்குறாரு. அதில் உனக்கும் உரிமை இருக்குது. நான் கூட ஏதோ ஆஃபீஸ் ஆட்கள் மட்டும்தான் வர சொல்லி இருப்பான் அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் எனக்கு வேண்டிய ஜால்ரா கோஷ்டி ஃபோன் பண்ணினது. ஆதித்யா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு இருக்கிறானாம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனோட அம்மா வழி சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு இருக்கிறான். அதுதான் என்னன்னு எனக்கு புரியலை. இவ்வளவு சொந்த பந்தங்கள் அலுவலக ஆட்களை கூப்பிட்டு அவளுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடணுமா? அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த ஜால்ரா கோஷ்டி எல்லாம் என்ன பார்ட்டி, ஏன் பார்ட்டின்னு என் உயிரை எடுக்கிறதுங்க. நான் ஃபோனை எடுக்காமல் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இந்த பார்ட்டிக்கு நாம் போகலை அப்படின்னா இந்த குடும்பத்துக்கும் நமக்கும் ஏதோ பிரச்சனைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் ஒருத்தியும் நம்மளை மதிக்க மாட்டா. நான் இருக்கும்போதே என்னை ஒதுக்கிட்டு ஆராக்கிட்ட போய் தான் பேசுவாளுங்க. நாம் போகலைன்னா சொல்லவே வேண்டாம். நம்மளை இந்த குடும்பத்தை விட்டு ஆதித்யா விரட்டி விட்டதா ஒரு ஊராக சொல்லி விடுவாளுங்க. அதனால் எப்பவும் போகிறத விட ரொம்ப அழகாக ரிச்சாக போகணும். நீ கிளம்பி பார்லர் போயிட்டு வா. 2 நாளைக்கு முன்னாடி நீ எடுத்துக்கிட்டு வந்தியே அந்த ட்ரெஸ், அதை போடு, ரொம்ப நல்லா இருக்கும். அதற்கு செட்டாக பச்சை கலர் வைரம் நல்லா இருக்குமா, இல்லை பிங்க் கலர் வைரம் நல்லா இருக்குமா என்று கேட்டு மகளின் கவனத்தை ஆடை அலங்காரத்தின் பக்கம் திருப்பினாள். ஆமாம்மா, முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கலைன்னா செய்ய மாட்டாங்க. இரு, நான் அதை கேட்குறேன் என்று ஃபோனை எடுத்த ஆஷா அவள் எப்போதும் போகும் இன்டர்நேஷ்னல் அளவு புகழ்பெற்ற பெரிய பிராண்டட் பார்லருக்கு ஃபோன் பண்ணி டைம் கேட்க அவர்கள் மறுத்து விட்டார்கள். அது மட்டும் என்றால் கூட பரவாயில்லை. கூடவே அவர்கள் ஆரா மேடம் அப்பாயின்மெண்ட்டு தான் 2 மணிக்கு இருக்குது என்றார்கள். ஃபோனை வைத்த ஆஷா, பாத்தியாமா, நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. இந்த ஆரா முன்னாடி மாதிரி இல்லை. அவளுக்கு முன்னாடியே பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கிறா. இந்த கருப்பியையும் கூட்டிக்கிட்டு போவா. இப்போ எல்லாம் எதற்குமே என்னை கூப்பிடுறதே இல்லை என்றாள். எனக்கும் எல்லாம் தெரியும். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வேற என்ன? அவளை காப்பாற்றின நன்றி உணர்வு எத்தனை நாளைக்கு இருக்கும்? அந்த கயல் வீட்டை விட்டு போயிட்டா எல்லா கழுதையும் அடங்கிடும். உன் அப்பா, கதிரவன், அந்த ஆரா, ஆதித்யா எல்லாரும் பழைய நிலைக்கு வந்துடுவாங்க. பார்க்கலாம் என்ன ஆகி போச்சு. இப்போ நீ பார்லருக்கு அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கலைன்னா வேறு பார்லரை தேடிப்போ என்றார் பாக்கியா. சீக்கிரம் அவளை வீட்டை விட்டு அனுப்ப பாரு. இல்லைன்னா நாம் 2 பேரும் தான் தனிச்சு போயிடுவோம். அவங்க எல்லாரும் ஒன்னாகிடுவாங்க. முந்தினவன் கை மந்திரவாள். ரொம்ப அசால்ட்டாக இருக்காதம்மா என்று ஆஷா கிளம்பி பியூட்டி பார்லருக்கு சென்றாள். மாடியை விட்டு வந்த பாக்கியா வேலையாட்களிடம் கயல் எங்கே என்று கேட்க, வெளியே போனாங்கம்மா என்றாள்.
இந்த வேலைக்கார கழுதைகளுக்கு எல்லாம் தெரியுது பாரு, வீட்டில் என்ன பிரச்சனை, யாரோட கை ஓங்கி இருக்கு, வீட்டின் முதலாளி யார், சம்பளம் கொடுக்கறது யார், அவங்களுக்கு வேண்டியவங்க யார் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சால் தானே ஜால்ரா அடிக்க முடியும். இருங்க உங்கள் எல்லாருக்கும் ஆப்பு அடிக்கிறேன். என் மகள் கழுத்தில் அந்த ஆதித்யா தாலி கட்டட்டும், அப்புறம் இருக்கு உங்கள் எல்லாருக்கும் என்று நினைத்தாள்.